தளபதி விஜய் அவர்கள் மற்றும் வெங்கட் பிரபு அவர்களுடைய காம்போவில் கோட் படத்துடைய டைட்டில் முதல் படத்துடைய போஸ்டர் வரை அனைத்துமே பாத்தீங்கன்னா வித்தியாசமானதாகவே இருந்து வந்தது. ஆனால் கோட் திரைப்படத்திலிருந்து இதுவரை வெளியான 2 பாடல்களுமே ரசிகர்களை மிகப்பெரிய அளவிலுமே ஈர்க்கவில்லை என்றுதான் தெரிய வந்திருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா விசில் பொடி என்கின்ற பாடல் வெளிவந்திருந்தது. இந்த பாடலை தளபதி தான் பாடியிருந்தார். ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது. அதைத் தொடர்ந்து இந்த படத்திலிருந்து 2வது சின்ன சின்ன கண்கள் என்கின்ற ஒரு பாடல் வெளிவந்தது. இந்த பாடலுமே விஜய் சார் தான் பாடியிருந்தார். பல வருடங்களுக்கு பிறகு ஒரே படத்துல 2 பாடல்கள் பாடியிருக்காரு தளபதி. தளபதியுடன் இணைந்து மறைந்த பவதாரணி அவர்களுடைய குரல் AI தொழில்நுட்பம் மூலம் பாட வைத்திருக்காரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இதற்கிடையில இந்த 2 பாடல்களையுமே தொடர்ந்து இந்த படத்திலிருந்து 3வது பாடல்கள் வெளிவர இருக்கான். ஆகஸ்டுடைய முதல் வாரத்துல கோட் படத்துடைய 3வது பாடல் வெளிவர இருப்பதாகவும், மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று இந்த படத்துடைய 3வது பாடல் எப்பொழுது வெளியாகும் என்பதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. வெங்கட் பிரபு அவர்கள் கூட நேற்று தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல அடுத்தது கோட் படத்துடைய 3வது பாடல் தான் வெளியாகும் என அறிவித்துள்ளார். இதற்கிடையில இந்த படத்துடைய 3வது பாடல் எப்படி இருக்கும் என்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கு. மேலும் கோட் திரைப்படத்தில் தளபதி பாத்தீங்கன்னா அப்பா மற்றும் மகன் என 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இருவருமே ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவது போல அப்பொழுது இந்த பாடல் வரும் என்றும், இதில் கூடுதலான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல கேப்டன் அவர்களுடைய காட்சியிலுமே இடம்பெற்றிருக்கான். சரி, ஓகே, உங்கள் யாரெல்லாம் கோட் திரைப்படத்துடைய 3rd சிங்கிள் கேட்பதற்கு ரொம்ப அவளோட வெயிட் பண்றீங்களோ அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.